வாருங்கள், இலங்கையின் ஒரு தெய்வீக பயணத்தை தொடங்குவோம். முதலில் முனீஸ்வரம் மற்றும் மணவாரி. இங்கே பகவான் ராமர் பிராயச்சித்தமாக சிவலிங்கங்களை நிறுவினார். வடக்கில் பாறைகளின் மீது அமைந்த திருக்கோணேஸ்வரம் கோவிலை பாருங்கள். அது ராவணனின் தனிப்பட்ட வழிபாட்டு தலமாக கருதப்படுகிறது. அருகிலேயே உள்ள மர்மமான நிலாவரை கிணறு ராமரின் அம்பால் உருவாக்கப்பட்டு அவரது படையின் தாகத்தை தீர்த்ததாக நம்பப்படுகிறது. இப்போது மத்திய இலங்கையின் உயர்ந்த மலைகளுக்கு செல்லலாம். ரம்போடா, ஹனுமான் மதுதன் முதலில் கால் தூக்கிய இடம். அருகில் உள்ள சீதா அம்மன் கோவில் மற்றும் ஹக்களா தோட்டம் அசோகவனத்தில் சீத்தை அனுபவித்த துன்பங்களுக்கு சாட்சியாக நிற்கின்றன. சாகசம் இன்னும் முடிவடையவில்லை. ஹனுமான் ஹிமாலய மலைப்பகுதியை கொண்டு வந்த போது விழுந்ததாக நம்பப்படும் ருமசாலா மலை, மேலும் சீத்தை மறைக்கப்பட்டதாக கூறப்படும் மர்மமான ராவண குகைகள். இறுதியாக தியூரும் போலா, அங்கேயே சீத்தை அக்னி பரீட்சை செய்த சத்திய தலம். இலங்கையின் ஒவ்வொரு கல்லும் இன்றும் ராமாயணத்தின் கதையை சொல்லுகிறது. பக்தி, சக்தி மற்றும் தர்மத்தின் வெற்றி கதை. ஒரு காலத்தில் பயணிகள் இலங்கையின் மறைந்திருக்கும் ரத்தினங்களை கண்டறிந்தனர். சந்தைகளில் மின்னும் நகைகள் காட்சியளித்தன. பண்டைய ஆயுர்வேத மருந்துகள் உடலையும் மனதையும் குணப்படுத்தின. அவர்கள் உயிர்ப்புடன் திகழும் பஜார்களில் சுற்றி திறமைமிக்க உள்ளூர் கலைஞர்கள் உருவாக்கிய வண்ணமயமான கைவினை பொருட்களை வாங்கினர். பயணத்தின் போக்கில் தீவின் இயற்கை அழகு அவர்களை மெய்மறக்கச் செய்தது. சரிந்து விழும் அருவிகள், பசுமையான தேயிலை தோட்டங்கள், தூய்மையான கடற்கரைகள் மற்றும் தொடப்படாதது போல தோன்றும் காடான நிலப்பரப்புகள். ஒவ்வொரு தருணமும் கலாசாரம், பாரம்பரியம் மற்றும் இயற்கை ஒன்றினையும் ஒரு கதையை கூறியது. இங்கு வந்தவர்கள் நினைவு பொருட்களையே அல்ல, ஒவ்வொரு அடியிலும் அவர்களை மயக்கிய அந்த தீவின் இனிய நினைவுகளையும் தங்களுடன் எடுத்துச் சென்றனர். லங்கா வெகேஷன் டூர்ஸ் மற்றும் டிராவல்ஸ். www.lankavacation.travelinfo @lankavacation.travel. ஸ்ரீலங்கா +9 4 3 1 2 2 6 6 2 0 9. இந்தியா 08 7 5 4 8 8 2 5 3 3.